வகுப்பறையில் பா வடிவ இருக்கை, அதனால் என்ன நல்லது, என்ன கெட்டது, சாதக பாதகம் என்ன, அது பற்றிய வரவேற்பு விமர்சனங்கள் என்ன, எதிர்ப்பு விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு அரசு பள்ளி வகுப்பறைகளில் மாணவர்களுடைய இருக்கைகள் பா வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கு. கடைசி பெஞ்ச் மாணவர்கள் அப்படிங்கிற கருத்து இதன் மூலமாக உடைபடும் அப்படின்னு அரசு நம்புகிறாங்க. பா வடிவ இருக்கையில் ஆசிரியர் மாணவர்கள் இடையேயான உரையாடலை அதிகரிக்கும் அப்படின்னும், பொதுவாக பேச தயங்கக்கூடிய மாணவர்களும் இந்த வடிவில் இருக்கைகள் அமைக்கப்படும் போது வகுப்பறையில் அதிகம் பங்கேற்பாங்க, பேசுவாங்க அப்படின்னும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சொல்லுது. இதனால் இருக்கைகள் பா வடிவில் இருந்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற விமர்சனமும் பல தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டு வருது. பா வடிவில் இருக்கை மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு. ஒரு ஆரோக்கியமான வகுப்பறை சூழலுக்கு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது, போதுமான கட்டுமானங்கள் இருப்பது, இது எல்லாத்தையும் செய்யாமல் இருக்கைகளை மாற்றி அமைப்பது எப்படி உதவும் அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு மலையாள திரைப்படத்தில் இந்த பா வடிவ இருக்கை முறையினுடைய முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இந்த திரைப்படம் வெளியானதை அடுத்து கேரளாவில் சில பள்ளிகளில் இந்த பா வடிவ இருக்கை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையும் இந்த முறையை அறிமுகப்படுத்த உத்தரவிடுறாங்க. இந்த ஒரு உத்தரவு குறித்து செய்தியாளர்கிட்ட பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இது சோதனை முயற்சி அப்படின்னும், ஒரு வாரம் கழித்து முதன்மை கல்வி அலுவலர்கள்கிட்ட அறிக்கை பெற்று அவங்களுடைய கருத்துக்கள் பெறப்படும் அப்படின்னும் தெரிவித்தார். அரசினுடைய இந்த உத்தரவை பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் விமர்சித்திருக்காங்க. பா வடிவ இருக்கை முறையில் மாணவர்களுடைய மனநிலை மட்டும் மேம்படும் உள்ளிட்ட சாதக அம்சங்கள் இருப்பது போலவே குறைகளும் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இந்த பா வடிவில் மாணவர்கள் அமர வைக்கப்பட்டால் மாணவனுடைய மனநிலை மேம்படும் அப்படின்றது சாதகமாக இருந்தாலும் கூட சில குறைகளும் இருக்கிறதாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில் பெரும்பான்மையான வகுப்பறைகள் 20 அடி நீளம் அகலம் இருக்கா மாதிரி கட்டப்பட்டிருக்கு. இந்த வகுப்பறைகளில் பா வடிவில் அதிக அளவாக 20 முதல் 24 மாணவர்களை மட்டுமே அமர வைக்க முடியும். அதுக்கு கூடுதலாக மாணவர்கள் இருந்தால் எல்லா இடத்துலையும் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் 3800 தொடக்க பள்ளிகளில் 5 வகுப்புகளை கையாள்வதற்கு தலா ஒரு ஆசிரியர் மட்டுமே இருக்கார். மீதம் இருக்கக்கூடிய 25,618 தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு 2.5 ஆசிரியர்கள் அப்படிங்கிற விதத்தில் மட்டுமே இருக்கு. இவ்வளவு குறைவான விகிதத்தில் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை எவ்வாறு வழங்க முடியும் அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு. பாவடிவ இருக்கை முறை வகுப்பறையில் சில சாதகமான தாக்கங்களையும் ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த பாவடிவ முறையில் ஒவ்வொரு மாணவரும் ஆசிரியரையும் கரும்பலகையும் பிற மாணவர்களையும் பார்க்க முடியும். எல்லா மாணவர்களையும் பார்த்து ஆசிரியரால் பேச முடியும். பிற மாணவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களோட கலந்துரையாடவும் இந்த இருக்கை முறை உதவும். பாவடிவில் மாணவர்கள் அமரும் போது ஆசிரியர் வகுப்பறைக்குள் நடமாட முடியும். எல்லா மாணவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க முடியும். மாணவர்கள் வகுப்புகளில் அதிக ஈடுபாடும் இருக்க உதவும். பேச தயங்கக்கூடிய மாணவர்கள் இந்த இருக்கை முறையில் கலந்துரையாடலில் பங்கேற்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பா வடிவ முறையினுடைய இந்த சாதகமான அம்சங்களை யாரும் மறுக்காத நிலையில் இதில் இருக்கக்கூடிய பாதகங்களையும் சுட்டி காட்டுறாங்க. மாணவர்கள் பா வடிவ முறையில் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லா மாணவர்களாலும் கரும்பலகை நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது. சில மாணவர்கள் இடது அல்லது வலதுபுறம் தங்களுடைய கழுத்தை திருப்பியே பார்க்கணும். பல மணி நேரம் இப்படி அமர்வதால் மாணவர்களுக்கு கழுத்து வலி ஏற்படும். அதிக மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் வகுப்பறையில் அனைவரையும் பாவடிவ முறையில் அமர வைப்பது சிரமமாக இருக்கலாம். உலகின் பல்வேறு விதமான வகுப்பறை இருக்கை முறைகள் இருக்குது. உலக அளவில் பார்க்கும்போது அது அந்தந்த கற்றல் முறையின் வெளிப்பாடாகவே அந்த இருக்கை அமரக்கூடிய அந்த முறைகள்லாம் பார்க்கப்படுது. பா வடிவம் யூ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து வடிவம் இருக்கை முறையில் மாணவர்களோடு ஆசிரியர் உரையாடல் நிகழ்த்தவும் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் கவனம் செலுத்தவும் உதவும். சிறு சிறு குழுக்களாக மாணவர்கள் ஒரு மேசைக்கு அருகில் அமரும் முறையில் மாணவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொள்ள உதவும். வட்ட வடிவிலான இருக்கை முறை குழு விவாதங்கள் நடத்தவும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக பங்கேற்க வாய்ப்பு வழங்க உதவும். இரு மாணவர் அமரும் முறை ஆசிரியர் மேசைகளுக்கு இடையே சென்று அனைத்து மாணவர்களையும் கவனிக்க உதவும். தரமான கல்வி முறையாக கொண்டதாக கூறப்படக்கூடிய பின்லாந்து நாட்டில் நவீன பள்ளிகள் சிலவற்றில் வகுப்பறைகளில் பாரம்பரிய மேசை நாற்காலிகளுக்கு பதிலாக நகர்த்துவதற்கு எளிதான மென்மையான நாற்காலிகள், சோஃபாக்கள், நவீன மேசைகள்லாம் பயன்படுத்தப்படுறது.
இதன் மூலமாக மாணவர்கள் தங்களது இருக்கை முறையை தேவைப்படும் போது மாற்றி அமைத்து கொண்டே இருக்கலாம். அங்கு மாணவர்கள் குழுக்களாக அமரும் முறையும் இருக்கு. ஆசிரியர்களுக்கும் வகுப்பறையில் நிரந்தரமான இடம் கிடையாது. மாணவர்கள் தாங்கள் என்ன செய்யலாம் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வகுப்பறை வழங்கும். கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஏன் கடைசியில் அமர வைத்திருக்கீங்க, முதல் வரிசையில் அமர வையுங்க அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் குறையும். இருந்தாலும் 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதம் இருந்தால் மட்டுமே வகுப்பறையில் இந்த இருக்கை முறை சாத்தியம். அடிப்படை கற்றல் திறன்களை மேம்படுத்த அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா கோரிக்கையாக இருக்கு.